Hi, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. சோ விநாயகர் சதுர்த்திக்கு நான் இங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன்னா கொழுக்கட்டை பண்ணேன், அப்புறம் மோதகம் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் சுண்டலும் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஒரு குட்டி vlog-ஆ நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இதோட ரெசிபியும் நான் அதில் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த மோதகம் பண்ணுறதுக்காக நான் ஒரு கப்பு பச்சை பயிரை 4 to 5 hours நான் தண்ணியில் ஊற விட்டுருக்கிறேன். நீங்கள் ஊற விடாட்டினாலும் பரவாயில்லை, பட் நான் 1 கப் எடுத்திருக்கிறேன். இப்போது இந்த பச்சை பயிரை நம்ம வேக வைக்கணும். அதுக்காக நான் இன்ஸ்டன்ட் பாட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வேக வைக்கிறதுக்காக நான் 2 கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப குழஞ்சி வேகணும்னு தேவையில்லை, அப்புறம் ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ லிட்டையும் க்ளோஸ் பண்ணி மேலே விசிலும் வச்சு இப்போ நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் மோட் நான் ஆன் பண்ணிக்கிறேன். எனக்கு கீப் வார்ம் தேவையில்லை, 4 நிமிஷம் காட்டுது. எனக்கு 4 நிமிஷம் தேவையில்லை, 3 நிமிஷம் போதும். ஸோ 3 நிமிஷம் நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். இது ரொம்ப ஓவராக குக் ஆகிடக்கூடாது, ஒரு மீடியமாக தான் குக் ஆகணும். அந்த சைடு பச்சை பயிறு வெந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம இங்கே சர்க்கரையை தண்ணியில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நான் 1 கப்பு நல்லா அமிழ்த்தி எடுத்துருக்கிறேன், 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நல்லா அமிழ்த்தி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 1/4 கப்பு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, இவ்வளோ கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஓவராக தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சர்க்கரையையும் அப்புறமா அந்த பச்சை பயிரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி திரும்ப அடுப்பில் வச்சு அந்த உருட்டி எடுக்கிற பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுதுன்னா. அதனால இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றினா போதும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதாவது சர்க்கரை தண்ணியில் மெல்ட் ஆனால் மட்டும் போதும் நமக்கு. இப்போது சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சுது. இப்போ ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி அதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நம்ம வடித்து எடுத்துட்டு இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ நம்மளோட பச்சை பயிரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு குக்காக இருக்கணும், ரொம்ப வெந்து உடஞ்சி போயிடக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மலர்ந்து வந்திருக்குது இல்லையா, இந்த மாதிரி நமக்கு வெந்திருந்தா போதும். ஸோ 3 நிமிஷம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பச்சை பயிரையும் சர்க்கரையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வரணும். அதாவது நம்ம உருண்டை பிடிக்கிற பக்குவம் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வரணும். ஏன்னா இதுதான் அந்த மோதகத்துக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங். இப்போ அந்த நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த சர்க்கரையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளோட இது திக்காக இருக்குது. இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவை பொடிச்சு வச்சுருந்தேன், அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கட்டி ஆயிடுச்சது. நீ சூடு ஆறுனதுக்கப்புறம் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு அது ஈஸியாக வந்துடும். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுது. அது சூடு ஆறட்டும். அந்த டைமில் இதுக்கு மேலே ஒரு லேயர் வரும், அந்த லேயரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 1 கப்பு மைதா எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக தான் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் கலர் கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் 1 கப்பு தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எனக்கு மொத்தமாக 1 கப்பு மைதாக்கு தேவைப்பட்ட தண்ணி 1 கப்பு தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது வேணும்னா இந்த இந்த மாவில் வந்து நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பச்சை பயிரை அந்த சைடு ஆற விட்டுருந்தோம் இல்லையா, சூடாக இருக்குதுன்னு. இப்போ அதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உங்களால் இப்போ உருட்டும் போது உங்கள் கையிலெல்லாம் அது ஒட்டுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கையில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் இன்னுமே பெரிய பாலாக நீங்கள் பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் பாலில் தான் நான் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் பால் மாதிரி பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் நம்ம உருட்டி எடுத்துட்டோம். ஸோ அவுட்டர் லேயருக்கான மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவுக்குள்ள நம்ம உருண்டியாக உருட்டி வச்சுருந்தோம் அந்த ஸ்டஃபிங், அந்த பச்சை பயிரில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை இதில் இப்படி டிப் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங் இது எல்லாத்தையும் அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடை நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்து ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை. ஏன்னா உள்ளே இருக்கிறது நல்லா வெந்து தான் இருக்குது. அவுட்டர் லேயர் மட்டும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரைட் ஆகி கிடைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மோதகம் ரெடி ஆகிடுச்சுது. நம்ம அதை ஆயிலில் இருந்து செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மோதகத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். உள்ளே வந்து தேங்காய் சர்க்கரை எல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கொழுக்கட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம இடியப்போலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாவு தான். இப்போ தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஈவனாக அது மிக்ஸ் ஆகட்டும். நான் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்து நான் கெட்டிலில் வந்து சுடுதண்ணியை ஆன் பண்ணி விட்டுருந்தேன். நீங்கள் அடுப்பில் சுடுதண்ணியை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை இதுக்குள்ளே ஊற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஊற்றிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லாட்டி ஏதாவது நீங்கள் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது சுடு தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சது. நம்ம உருட்டும் போது இப்படி உதிர்ந்து போகலை, ரைட்? இந்த மாதிரி நம்ம பிடிக்கும்போது நம்ம கையில் இப்படி பிடிச்சு நிற்கணும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சுதுன்னா நம்ம தண்ணி இனி ஊற்றணும் தேவையில்லை. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால இப்போ நம்ம இதை லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஓப்பனில் வச்சுருந்தோன்னா அப்புறம் மாவு வந்து ட்ரை ஆகி போயிடும். அதனால தான் நான் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இப்போ சூடாக இருக்குது இல்லையா, அதனால. இந்த கொழுக்கட்டைக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக நான் சர்க்கரையும் தேங்காயும் தான் எடுத்துருக்கிறேன். நான் பவுடர் சர்க்கரை தான் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட பவுடர் ஒன்று இல்லாட்டினா நீங்கள் துருவி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய்க்கு பதில் நீங்கள் வந்து அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவலை வந்து லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி, ரொம்ப தண்ணியில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய்க்கு பதில். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாவை நம்ம உருட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி திக்காக இருந்த போதும், ரொம்பவும் திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தேங்காய் உள்ளே வச்சுக்கிறேன். அப்புறமா சர்க்கரை, திரும்பவும் தேங்காய், அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு மேலே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இது வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த சைடு இட்லி பாத்திரத்துக்குள்ளே நம்ம தண்ணியையும் ஊற்றி இந்த இட்லி தட்டை வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம். இப்போ அடித்தட்டில் வந்து நான் ரொம்ப வைக்க போகிறதில்ல. ஏன்னா மேலே வந்து இட்லியோட அந்த பிளேட்டை நம்ம வைக்கும்போது அடியில் இருக்கிறது வந்து அமுங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேல் தட்டில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சா பிரச்சனை இல்லை. இப்போ இதை லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணேன். அது சூப்பராக குக்காக இருந்துச்சு. இது கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா அது பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ அதை ஒன்று ஒன்றா பிளேட்டில் நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கான கொழுக்கட்டை, சுண்டல், அப்புறம் மோதகம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுது. இப்போ ஒரு குட்டியாக ஒரு தீவாரணை கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.